அட 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 உங்கள் கோபத்துக்கும் வேகத்துக்கும் அளவே இல்லாமல் போச்சே பக்கியலா. உங்களுக்கு கையில் ஒரு பேனா கொடுத்தா கிறுக்கி தள்ளிடுவீங்க போலையே. உங்களுக்கு என்னென்ன தோணுதோ மனசில் அப்படியே உங்கள் வேகத்துக்கு ஓடணும். ஆ கையில் அப்படியே விறுவிறுன்னு எழுதி கமெண்ட்டுகளை அள்ளி போட்டுறது சனியங்களா. ஆனால் ஒரு தேவையை செய்யணும்னு நினச்சா கூட நீங்கள் படுத்துகிற பாட்டில் செய்யவே பிடிக்க முடியாமல் போயிடும். பிடிக்காது. அதுதான் நீங்கள் இப்போ கொடுக்குற மன உளைச்சல். ஏன் அவனுக்கு குடும்பம் இல்லையா? குடும்பம் இல்லையா, குட்டி இல்லையாடா? டேய், நீங்கள் உட்காந்த இடத்துல நோகாமல் நொங்குதீங்கன்னு நினைக்கிறீங்க. அந்த அம்மா சொன்ன மாதிரி போங்க, பொதுநல வழக்கு மாதிரி ஒரு 10 பேர் சேருங்க, போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஆ எல்லாம் அந்து நொந்து நூடுல்ஸாக உட்காந்துருக்கோம். நான்லாம் ரொம்ப நொந்து உட்காந்துருக்குறேன். நீங்கள் ஒரு ஒரு பிளான் பண்ணுறீங்க, ஒரு வீடு வாங்கணும், ஒரு வீடு கட்டணுன்ட்டு ஒரு பிளான் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது நீ ஒரு திட்டம் போடுவீங்க, போட்டு ஒரு ஒரு அப்படியே இழு இழு இழுன்னு இழுக்குன்னு வச்சுக்கோங்களேன். எந்த விஷயமாவே ஒரு விஷயம் இழுக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த விஷயம் எப்போ நடக்குதுன்னு ஆண்டவன் நியமிக்கிறானோ அப்போத்தான் அது நடக்கும். உங்கள் இஷ்டத்துக்கு அப்படியே இன்றைக்கி பிளான் போட்டால் உடனே நாளைக்கு நடத்திடுவீங்களா? அப்படி நீங்கள் எப்படி தெரியுமா, சோறாக்கிக்கிட்டு இருக்காங்க, அப்போ ஒரு பிரச்சனை வருது, அப்படியே சோத்தையை போட்டுட்டு அப்படியே ஓடிடணுன்றீங்க. ரைட்டா? குடும்பம் குட்டி என்ன என்ன வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, அவங்க ஒரு ஷூட்டிங்கில் இருக்காங்க, அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே துரு 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 துருன்னு ஓடிடணும். அப்படியே பெரிய இவங்க வெங்காயங்க பொறுமையாக இருங்க, ஒவ்வொன்றா தான் பண்ண முடியும். அவங்க கைவசம் எல்லாமே இருக்குல்ல. அப்போ ஒரு காரணம் சொல்கிறாங்கல்ல, பொறுமையாக இருங்க. ஒரு வேலை விஷயமா வந்திருக்காங்க, அது முடிய வேணாமா? ஆ உட்காந்து அலறுறீங்க. அவங்க எத்தனை பேருக்கு தான் அவங்களுக்கு பதில் சொல்லுவாங்க? நீங்கள் 3 பேர் ஒன்று, 4 பேர் ஒன்று, எல்லாம் கூட்டாளிங்க. இதை கண்டுபிடிச்சிருச்சு மோரக்கட்டை பெரிய இது மாதிரி. 3 பேர் ஒன்று, 4 பேர் ஒன்று, உன் வாயில் மண் அதை அள்ளி தின்னுண்டு மூஞ்சி முகரையும் பாரு மூதேவிங்களா. பொறுமை இல்லை. படிக்கல மட்டும் பொறுமை கடலிலும் பெரிது மயிர். ஆனால் அதுபடி கடைபிடிச்சி ஒன்று கூட தருதலை அமைதியாக இருக்கிறது இல்லை. எனக்கு எந்த இதுவுமே இல்லை. எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை. லாயர் சப்போர்ட் இல்லை, பண சப்போர்ட் இல்லை, எதுவும் இல்லை. என்னால் முக்கியமாக அலைய முடியலை. நான் நொந்து நூடுல்ஸாக உட்காந்துருக்கேன். என்னைய அக்கு பஞ்சராக ஆக்குனீங்க. என்னால் முடியலடா, விட்டுருங்கடா, எவ்வளோ தான்டா அடி வாங்க வேண்டும் விட்டு ஒளிஞ்சு உட்காந்துட்டேன். சரி, ஆண்டி முன்னத்தில் எங்கிட்டோ ஒரு பிரச்சனை வருது. அவள் எப்படி தில்லாலங்கடி எப்பப்போ பல்ட்டிங் அடிப்பா, எப்பப்போ மொட்டை அடிப்பா, எப்பப்போ அந்தர் பல்ட்டிங் அடிப்பா அப்படின்றது ஊருக்கே தெரியும். அந்த அம்மாவுக்கு தெரியாதா? பொறுமையாக இருங்களேன். அவங்களுக்கு எல்லா சப்போர்ட் இருக்குல்ல. ஒன்று ஒன்றா பார்ப்பாங்க. பார்த்து என்னென்ன எது நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நடவடிக்கை எடுப்பாங்க. இந்த குடியாரி என்னடா அந்த குந்தானியை மாட்டி விட்றா. என்ன சொல்கிறா, வந்துட்டு 365 நாள் ஆச்சு, இன்னந்தே உள்ளே வைக்கிறியா? நீதான் என்னை உள்ளே வைக்கிறதுக்கு வேகமாக போனையில. ஏண்டி என் வாழ்க்கை ஆட்டையை போட்ட வேச, என் விஷயத்தில் எவ்வளோ ஸ்டெப் எடுத்த, இப்போ போ. உடனே தானே அவன் டெய்லி கரிப்பின்னு போட்டுக்கிட்டு இருக்கிறா. நீ சும்மா தானே சோத்தை தின்னுட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்க, ஓசி சோறை தின்னுட்டு. போ, கம்ப்ளைண்ட் எடுக்கிறவ அவன் மேலே எடு. ஏற்கனவே கொடுத்தேன் எஃப்ஐஆர், 2 பேர் மேலே கொடுத்தேன். அது பொய் வழக்கு. பொய் வழக்கு போட்டு கொடுத்து வச்சேன். 2 பேருமே வந்து சும்மா ஒரு என்னத்தை சொல்ல, ஒரு டைம் பாஸ் மாதிரி வந்து ஜாலியாக வந்து ஒரு வீடியோ தான் போட்டு போனான். ஒரு அப்பனுக்கு பிறந்தவளாந்தா வாடி அப்படின்னு கூப்பிட்ட. அங்கே நீ பல அப்பனுக்கு பிறந்தவோ பதுங்கிக்கிட்டு போய் அங்கே போய் கும்பிட்றேன் சாமி வர வச்சுட்டாளா உன் வீரம் இங்கே அப்பயே தெரியுது நீ டம்மி பேபின்ட்டு. அடுத்து இன்னொருத்தி அவகிட்ட போய் வம்புழுத்த சாதனா. அவ காலில் போய் ஐயோ, காலில் மட்டுமா ஊரார் காலில் எல்லாமே உளுந்து எந்திரிச்ச. ஊரார் ஒதுக்கி வச்ச கூத்தியா, ஊர் பைய காலில எல்லாம் போய் நீ விழுந்தையான்ட்டு விழுந்த. இப்படி ஒன்று ஒன்றா பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறல்ல. அப்போ ஏன் அடுத்தவங்களை தூண்டி விட்ற? நீ கொஞ்சம் அவள் பேசுகிற, அவளாவது ஒன்று வாங்கி அனுபவிக்கலை. வந்து ஏதோ நாங்கள் என்னமோ சொல்லுவாங்கள்ல, நம்மன்னு வச்சுக்கிருவோமே, நாரமுண்டை உன் கூட சேர்ந்ததுனால 3 பேர்த்துக்கு தானே அந்த அம்மா செஞ்சாங்க. செஞ்சதில் தான் அவள் வந்து என்ட்ரி ஆனா. அவள் சம்மந்தம் இல்லாமல் என்ட்ரி ஆனா.
ஆனால் அவ்வளவு பேச வேண்டிய அவசியம் இல்லை அந்த குந்தாணி பைய உள்ளைக்கு. நிறையா பேசுனா இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஆண்டவன் கொண்டு போய் வைக்கிற மாதிரி வச்சுட்டு ரெடியாக இருக்குது. ஆனால் அவள் எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் வந்தான்னு தெரியல. கண்டென்ட் கலையிறவ அவள் ஒரு 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 ஸ்கிரிப்ட் ஒரு சின்ன ஒரு வேர்டு போட்டால் கூட அதை 1 மணி நேரம் ஓட்டுறவ அவள் அந்த மாட்டு மூளையில் எப்படிலாம் யோசிக்கிறான்னு பாருங்க. 3 பேர் ஒன்று ஸ்கிரிப்ட் போடுறா இப்போத்தே. அப்போ அவள் பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரியே போடுறான்னா இவளும் சிக்காவுக்கும் வப்பாட்டியாத்தான் இருப்பாள். அதனால் போட்டு ஒவ்வொருத்தர மாதிரியும் நடித்து காமிக்கிறேன் மூதேவி. கருமம் சீப் நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தாலே கட்டுப்பு தான் வருது கருமத்தை. அப்படி உன் புருஷனை இன்ச்சா கணக்கு போட்டாலே இரு இதை சொல்லி முடிச்சுக்குருவான். அப்போ கருப்பியை இவ பேசுகிறா. அவள் வாங்கி திங்காதவ. அவளுக்கு தெரியவே தெரியாது தரம் எப்படி, யாருக்கிட்ட மோதணும், யார்கிட்ட பேசணும், யாரை பற்றி பேசணும் தெரியாமல் மோதிட்டு அது இப்போ மாட்டிக்கிட்டு முழிக்குது. நீ எல்லாம் வாங்கி திண்டவ தானே. நீ எப்படி தெரியுமா, இங்கே உட்காந்துக்கிற வீட்டில் உட்காந்துக்கிட்டு பிள்ளைகளை பூரா பிச்சை எடுக்க விட்டுருது. புள்ள புருஷன் எல்லாத்தையும் பிச்சை எடுத்து விட்டு நான் உட்காந்து தின்றுவேன். தின்னுட்டு ஏம்மா பிள்ளைகளெல்லாம் பிச்சை எடுக்க வச்சியாம்மா, நான் எடுக்க சொல்லலை சார், ஆனால் தின்றுருக்கேன் சார் அப்படின்ற மாதிரி இருக்குது உன் கதை. அந்த மாதிரி நீனு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த குந்தாணி பையவில் அவள் புருஷனை அவ்வளோ கேள்வி கேட்டிருக்க, டவுன்லோடு பண்ணேன். இப்போ இதெல்லாம் டவுன்லோடு பண்ணுறீல, அதே மாதிரி ஒன்றே அவ்வளோ கேள்வி கேட்டால அவளை கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம. எந்த மலைக்கிட்டக்க போய் மோதுறிய, இவெல்லாம் ஒரு டம்மி தானே. இந்த டம்மி பீஸை தூக்கி ஒன்றால் வைக்க துப்புல்ல. உன் புருஷனை எவ்வளோ பேசியிருக்கா எடி குந்தாணி. நீ அதை விட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு பூரா என்னென்ன பேர்களை வச்சுக்கிட்டு இருக்கிற. நீயே பெருச்சாலியாக இருக்கிற, பெருச்சாலியாக இருக்கிற. நீ என்னத்துக்கு அடுத்தவங்களுக்குலாம் என்னத்துக்கு வைக்கிற? சூப்பர் சாட்டுன்னு அது அவங்கவுங்க விரும்பி கொடுக்குற ஒரு விஷயம். அது போக பர்சனலானா ஃப்ரெண்டுகள் ஆகிட்டாங்கன்னா தோழர்களா. நீயே கேட்டவ தான் நான் சூப்பர் எனக்கும் பைசா கொடுங்கன்னு சொல்லி நான் லைவ்லேயே கமெண்ட் பண்ணுனேன். ஆனால் அந்த அம்மா கடந்து போயிடுச்சுன்னு உனக்கு காசு கொடுக்காத கடுப்புதேன். அந்த இதில் தான் நீ உட்காந்துக்கிட்டு. ஆனால் இவ்வளோ பேச வேண்டிய அவசியமே இல்லை நீ. ஆனால் ஏன் பேசுனன்னு தெரியல. அப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கைவசம் இருக்கும்போது ப்ரூஃப் இருக்கும்போது கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது தானே. எதுக்கு போய் கொடுக்காம உட்காந்துக்கிட்டு எதுக்கு அவங்கள போய் எல்லாம் ப்ரெஷர் கொடுக்குறீங்க? எத்தனை தாண்டா அடிப்பாங்க? அடி வாங்கி தின்ட்ட முண்டை. நீ வீவர்ஸ்ன்னு சொல்கிற பற்றி அவனை விளக்கமாத்து சிறுப்பை கொண்டே அடிக்கணும் முடி வேசி முண்டை. காசுக்கு வந்த பீஸு நாயி பெரிய இந்த அப்பா டக்கர் பொண்டாட்டி அப்படியே ஒரிஜினல் புருஷன் கூட குடும்பம் நடத்துகிற வேச மாதிரியே பேசுவா. வேசி முண்டை வாயை சூற்றி பொத்திக்கிட்டு இருந்துரு. ஆனால் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, எல்லாருமே அமைதியாக இருங்க. நீங்கள் நினச்சாலும் நான் நினச்சாலும் முடியணுன்ற ஒரு விஷயம் முடிச்சாத்தேன், அதை ஆண்டவன் முடிச்சாத்தேன், அது நினச்சாத்தேன் அது முடியும். அதனால் அமைதியாக இருங்க, வேடிக்கை பாருங்கள். எங்கே கிளைமேக்ஸ் வருமோ அதான் கரெக்டாக சொல்லிட்டாங்கல்ல, ஒரு சீரியல்னால் கிளைமேக்ஸ் வரும். அது மாதிரி அமைதியாக இருங்க. நீங்கள் அங்கே சொல்லுவாங்கள்ல, ஒரு ஆண்டவன் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தேன்னா ஆண்டவன் தான் முடிக்கணும். நீங்கள்லாம் உட்காந்து கமெண்ட் போட்டு முடினா முடியாது. ரைட்டா? ஆண்டவனுக்கு தெரியும் இதுதான் நடக்கும்னா ஆட்டத்தை ஆரம்பிக்கிறதும் அவனாக தான் இருக்க முடியும், முடிக்கிறதும் அவனாக தான் இருக்கும். உட்காந்துக்கிட்டு அலறக்கூடாது. நீங்கள்லாம் எதுக்கு இவ்வளோ அலறுறீங்க? மூதேவிகளா, எத்தனை ப்ரெஷர் கொடுக்குறீங்க ஒவ்வொரு இதுலேயும்.